வேற மாதிரி தண்ணியான மீன் குழம்பு அப்பப்பப்பப்பா சுடுதே. சூப்பராக இருக்குங்க. வேற மாதிரி மீன் குழம்பு. வணக்கம், வெல்கம் பேக் டு சத்யனா சீசன். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தான் வந்திருக்கோம். நல்ல ஒரு சுவையாக பண்ணுறது மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இந்த மீன் குழம்புனுடைய மகிமையை சொன்னால் தெரியாதுங்க, செஞ்சால் தான் தெரியும். அதே மாதிரி எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா பாரம்பரியமாக செய்யணும். செக்கில் ஆட்டி சின்ன வெங்காயத்தை வதக்கி அந்த மீனை எடுத்து போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா உதைப்பாங்க. மீனை ரெண்டு டேய் உனக்கு ஒரு சின்ன பீஸு அவனுக்கு ஒரு பீஸு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டில் வயசில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அந்த மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் கேட்டால் அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ புளி போட்டால் கரெக்டாக இருக்கும், இவ்வளோ வெங்காயம் போட்டால் கரெக்டாக இருக்கும், இவ்வளோ தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா தான் மீன் குழம்பு எங்களுக்குலாம் செஞ்சு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியே பக்கா அதை ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதெல்லாம் சொன்னாங்க எப்போவுமே நம்ம அம்மா செய்கிற மீன் குழம்பு அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதுதான் காரணமே. அந்த மீன் குழம்பு செய்கிற பக்குவம் அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்ச அம்மா செய்கிற மாதிரி இது வரைக்கும் யாரும் செய்யலை. ஏன்னா எங்கள் அம்மாங்கிறதுனால அப்படி சொல்கிறேன்னு என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தரப்போங்கன்னா திருமதி பழனி அம்மா தான் மீட் பண்ண போகிறோம். பாட்டிம்மா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க 1-2 இல்லை கிட்டத்தட்ட ஒரு 20 ரெசிபி நம்மளுக்கு அவங்க வீட்டு ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள மீட் பண்ண போகிறோம். வாங்க மாந்தோட்டத்து விருந்துக்கு போயிட்டு அங்கே இவங்க பண்ணுற சிக்னேச்சர் ரெசிபியை எப்படி பண்ண சொல்லி பார்க்கலாம். போகலாமா? நல்லா மீன் குழம்பு வேணும்ல உங்களுக்கு. அப்போது இந்த மசாலா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. பாட்டிம்மா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நமக்கு என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஓகே, எங்கள் ஈரோடு ஸ்டைலில் பண்ணுற மீன் குழம்பா? ஆமாம். ஓகே, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, எப்படி பண்ண போகிறீங்க? ஸ்பெஷல்னா இன்றைக்கி எல்லா செலவும் வச்சு அதை வறுத்து செக்கில் ஆட்டி செய்ய போகிறோம். ஓகே, இங்கே எப்படி இந்த மீன் குழம்புலாம் எப்படி உங்களுக்காக சொல்லி கொடுத்தா போகும்? அப்போ பிடிச்சி எங்கள் பாட்டியா அம்மா எல்லாமே செய்வாங்க. அதை பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன். நீங்களே கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்க? நான் எங்கள் மருமகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு சொல்லித்தரீங்க, சத்யனா கிச்சனோட ஃபாலோவர்ஸ் சொல்லித்தரீங்க. சொல்லித்தரேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணி சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. சரி. சிலாய் மீன் ஒரு 1.5 கிலோ மீன் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குதுங்க. சின்ன வெங்காயம் அரைக்கலாங்க, பூண்டு ஒரு 10 பல், தக்காளி 2, மல்லித்தூள் ஒரு 200 கிராம், தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கடுகு, புளி ஒரு 100 கிராம், வெந்தயம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா, கருவேப்பிலை தேவையான அளவு, மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு நம்ம இதெல்லாம் வதக்கணும். சரி, ஓகே, பண்ண ஆரம்பிச்சலாமா? இங்கே பாருங்களேன், அந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த குடல்லாம் நீட்டாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல ஒரு மீன் குழம்புக்கு அந்த மீனோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம லாஸ்ட் டைம் கன்னியாகுமரியில் சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வர மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும், இல்லைனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் இருக்கும். எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே போட்டில் போய் சின்ன போட்டில் போய் பிடிச்சிட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க, எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த மீன் குழம்பு நல்லா வாசமாக கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் மீன் ஸ்டோர் பண்ணி போட்டில் எடுத்து வந்தாலும் தவறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த மீனை நீங்கள் வாங்கும் போது பர்டிகுலராக இந்த மீனை கையில் அப்படி பிடிக்கும் போது அது அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அந்த மீன் உள்ளே அமுகக்கூடாது. அப்படி அமுகினாலும் அந்த பவுன்ஸ் ஆகணும். அதாவது இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுறான்னா அது திருப்பி ரிட்டன் ஆகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த மீன் கெட்டு போயிடுச்சு, அந்த உள்ளே இருக்க அந்த மேலே இருக்க அந்த செதைகள் எல்லாம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி கண் பகுதி முக்கியமாக, இந்த கண் பகுதி நல்லா பிரைட்டாக இருக்கணும். அந்த ஃப்ரெஷ் மீனோட அந்த கண் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த செதல் சொல்லுவாங்கள்ல, இந்த செதல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்.
ஒரு மாதிரி டார்க் ரெட்டு, ஒரு பிங்க் கலர், எக்ஸாக்டாக கலர் சொல்ல தெரியல எனக்கு. அது ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த 3 விஷயம். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல். கையில் எடுக்கும்போது அந்த மீனோட வாசம் உங்களுக்கு, அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 விஷயத்தை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கடல் மீன் பெஸ்ட்டா, ஆற்று மீன் பெஸ்ட்டா? ஆற்று மீன் நல்லா பெஸ்ட்டு. அதாவது நம்ம ஏரியில் கிடைக்கிற மீன் வந்து அது வேற, கடல் மீன் வேற. சரி, ஏரி மீனும் வேற. சரி, ஓகே. நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி, அடுப்பு கூட்டி ஆரம்பிச்சிடலாம். சரி பாட்டிமா, இப்போ வந்து அடுப்புலாம் மூட்டியாச்சு. இப்போ நம்ம மசாலா வதக்க போகிறோம்ல, அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் தேவைப்படுமா? நல்லா ஊற்றி வணக்கி மீன் குழம்பு வச்சா தான் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுக்க. ஐயோ பயங்கர புகையாக இருக்கே. இதான் அது நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் வந்து இந்த விறகடுப்பில் சமைக்கிறது வந்து சமையல் ஆசைப்படுவாங்க. ஆனால் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண் எரிச்சல்லாம் இருக்கும். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அடுப்பு எரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அடுப்பு நல்லா எரிஞ்சுன்னா போக வராது. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? வெங்காயம் வேணுங்க. இந்தாங்க சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். அந்த பூண்டு எடுங்க. உண்மையாகவே டெய்லி சமைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. என்றைக்கோ ஒரு நாள் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது படிக்கும்போது அது நல்லா இருக்கும் விஷயம். ரைட்டா பாட்டிமா? ஆமாம். நீங்கள் டெய்லி சமைக்கிறீங்க. எடுங்க அந்த பட்டை சோம்பு எடுங்க. பட்டை சோம்பு நாங்க கையில் எடுத்து கம்மிங்க. கொட்டிடுங்க. கொட்டிடுவா? எவ்வளோ? ஒரு 3 பட்டை லவங்கம். சரி, ஓகே, டன். கருவேப்பிலை தலை கொஞ்சம். கருவேப்பிலை தலை கொஞ்சம். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்? சோம்பு வேணுமா? சோம்பு எடுத்துடலாம். எடுத்துக்கிட்டே போட்டுக்கலாம் சோம்பை. இல்லைன்னா சோம்பு பூரா தீஞ்சு போயிடும். சரி, ஓகே. சோம்பு இதுலேயே போடுறோமா? சோம்பு இதில் கொஞ்சம் போட்டு ஆட்டினோம்னா அந்த மணமாக இருக்குங்க. சரி, ஓகே. சோம்பு போட்டுக்கலாம். சரி, ஓகே. மிளகாய். இப்போ நம்ம வந்து அந்த சாம்பார் பொடியும் போடுறோம், அப்புறம் இந்த மிளகாவும் போடுறோம். இப்போ காரம் அதிகமாக இருக்காதா? காரம் மீன் குழம்புக்கு வந்து காரம் சுருக்குன்னு இருந்தால் தான் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். சரி, ஓகே. காரம் சுருக்குங்க. ஸோ அதனால் சாம்பார் தூளும் போடுறோம், இதில் மிளகாவும் போடுறோம். இதுக்கப்புறம் சோம்பு பாருங்க, அவ்வளோ சோம்பு போடலாம். 2 ஸ்பூன் சோம்பு. அது வந்துங்க எல்லா செலவு இருக்கிறதுனால அது அந்த மனம் வரும். சரி, ஓகே. அதுக்காக அது போடுறோம். இவ்வளோ மல்லித்தூள் போடுவோமா? இவ்வளோ போட்டு ஆட்டிங்க, அதை காய்ச்சக்குள்ளே அந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்? வேறு அவ்வளோதாங்க. இதை எடுத்து வச்சிடலாம். சாம்பார் பொடிலாம் அதெல்லாம் அப்புறம் குழம்பு கொத்தமல்லி போடுவீங்களா? கொத்தமல்லியும் குழம்பு தாளிக்குள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதாவது வெறும் மல்லித்தூள், அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, பட்டை, லவங்கம் இது போட்டிருக்கோம். இதை மட்டும் ஆட்டுறப்போ. சரி, நைஸாக ஆட்டணும். எப்படி ஆட்டணும்? நைஸாக ஆட்டணும். சரி, தூள் நைஸாக தான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நல்லா நைஸாக ஆட்டணும். ஆட்டும்போது அப்படியே அக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல? ஆமாம். இது மாதிரி எப்பவும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவேன். எப்பவுமே நல்ல விஷயம். ஓகே. இப்போ ஆட்டும்போது நீங்கள் என்ன போட்டீங்க? ஆட்டும்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டோம். கொஞ்சம் மஞ்சள் எதுக்காக போட்டீங்க ஆட்டும்போது? அந்த மஞ்சத்தூள் போட்டு ஆட்டினா தான் அந்த குழம்பு ஆட்டுற மாதிரி தெரியும். ஓகே. அந்த மசாலா கொஞ்சம் கலர் கொடுக்கும், நல்லா இருக்கும். சரி, ஓகே. ஏன் இது நான் கேட்குறேன்னா, அவங்க ஆட்டும் போது கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் போட்டு நல்லா ஆட்டிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி நல்லா ஆட்டினாங்க. அந்த கலர் டோட்டலாக மாற ஆரம்பிச்சிது. அதான் விஷயம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வணக்கி கொடி செக்கில் ஆட்டிட்டு வந்தாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுங்க. கடுகு போடலாம். சரி, ஓகே. கடுகு போடலாமா? இல்லை, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். எல்லாமே இருக்குது. எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். உளுத்தம்பருப்பு போடுவீங்களா?
உளுத்தம்பருப்பும் போடுவோம். கடுவில் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு தான் கலக்கி வைப்போம். அது ரெண்டு பக்கமும் பார்த்தா கட் பண்ணுற கத்தி இதாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதனால தான் அதை பார்த்து கட் பண்ணுறது. இப்போ எண்ணெயில் வந்து நல்லெண்ணெய் கடுகு வேறு போட்டிருக்கோம். கடுகு கொஞ்சம் அப்படியே லைட்டாக பொரிஞ்சு வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளி சீலை கட் பண்ணுறோம். கட் பண்ணுறோம். தக்காளி கட் பண்ணிட்டு தக்காளி போட்டு தான் மற்றெல்லாம் போடணுமா அப்படி? இல்லைங்க, கொஞ்சம் சோம்பும் வெந்தயம் போடணும். ஓகே. அப்போது வெந்தயம் போட்டால் தான் அந்த மீன் குழம்பு மனமே வரும். அப்படியே சைடில் நான் போடுவா? போடுங்க. தாளிப்பு எவ்வளோ போடலாம் அதில்? அதில் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. வெந்தயம் மட்டும் ரெண்டு போதுமா? சோம்பு தாளிப்பு வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. ஓகே. கருவேப்பிலை இருங்க. நல்லா மசிஞ்சிருக்கு நினைக்கிறேன். பாருங்க அந்த தக்காளி அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதங்கிருக்கு. அப்படியே நம்ம செக்கில் ஆட்டுற மாதிரி அது வதங்கி வந்துடும். சரி, ஓகே, டன். அதனால தான் அதை அப்படியே போட்டு வதக்கிறோம். போடலாமா? உப்பு போடுறேங்க. சரி. அந்த தக்காளி நல்லா மசியை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றலாம். இப்போ அந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவும் அதில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுற பாடிமா? இன்னும் தண்ணி ஊற்றணுமா? ஓகே. இது கலரே வர மாதிரி இருக்குங்க. நம்ம நார்மலாக செய்கிற அந்த மீன் குழம்பு கலர் இல்லை, அந்த ரெட் கலர்லாம் இல்லை, மஞ்சள் கலர் இருக்குது. இப்படி தான் இருக்குமா? அப்படி தான் இருக்கு. இப்போது இந்த சாம்பார் பொடி போடுறீங்கல்ல, இந்த சாம்பார் பொடியில் வந்து நீங்கள் என்னென்ன போட்டு அரைச்சி வைக்கிறீங்க? அதில் இந்த சாம்பார் பொடியில் வந்துங்க உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாமே எல்லாம் போட வச்சு வச்சுக்கிறீங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் பொடி யூஸ் பண்ணலாமா? மஞ்சத்தூள்லாம் போடணுமா வேண்டாமா? எதுவுமே வேண்டாங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். உப்பு போடுறோமா? உப்பு போட்டோம், ஏற்கனவே போட்டிருக்கோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் குழம்பு கொதிச்ச உடனே மீன் போட்டு எடுத்துடலாம். சரி, ஓகே. அப்போ நல்லா கொதிட்டோம். அதுக்கப்புறம் கொதிக்கிட்டோம். ஆமாம், கொதிச்சு இப்படி நல்லா குழம்பு வரக்குள்ள தான் அந்த மனமே மீன் போடங்காட்டி மீன் போட்ட மாதிரி வரும். பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக வருது. ஆமாம், அந்த மனமே லைட்டாக வருது. கொஞ்சம் வருது மனம், உண்மையை சொல்லிடுறேன். ஆனால் இந்த மீன் போட்ட போது இன்னும் டேஸ்ட் நிறைய வரும் நினைக்கிறேன். ஆனால் இந்த குழம்பு வந்துங்க இப்போ எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, மீன் குழம்பு மாதிரி இருக்கும். அப்படி இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அப்படியே வாழை ஒடிச்சு ஒன்று வேணா போடுறாங்க. நல்ல அகலமான சட்டியாக தான் நல்லா இருக்கும். ஆமாம், அகலமான சட்டி இருந்திருந்தா நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி இருந்து எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணுங்க. அப்படியே ஸ்லோவாக வெந்து வருது. அப்பா அந்த எண்ணெய் லைட்டாக அப்படியே மெதுவாக அது பிரிஞ்சு வருது பாருங்க. அப்படியே அங்கே பார்த்துங்க மீன் அவங்க எடுக்கும்போது பாருங்க, அவங்க பைட்டில் எடுக்கிறாங்க, எங்கே உடஞ்சிருமான்னு சொல்லி பார்க்குறாங்க. கொலகொலம் போயிடும். சூப்பர். அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த மீன் குழம்பு வரும்போது பார்த்தா அப்பா சூப்பராக இருக்குங்க. வேற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் விதவிதமாக சாப்பிடலாம். தண்ணியான மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு சாப்பிடுவா? சாப்பிட்டு பாருங்க வேற மாதிரி வருது. அப்பா சூப்பராக இருக்குங்க. காரம் ரொம்ப அதிகமாலாம் இல்லை, வேற மாதிரி. இவ்வளோ காரம் போடலைன்னா அந்த காரமே வராது. ஆமாம், மல்லித்தூள் அதிகமாக போட்டால் பார்த்தீங்கன்னா அது காரணத்துக்கு தான் புரியுது. வேற மாதிரி சூப்பர். நல்லா இருக்கு. வேற மாதிரி மீன் குழம்பு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தேங்க்யூ. இங்கே எப்படி தேடி வருது? எப்படி தேடி வர்றதுன்னா கெங்காபுரம் டெக்ஸாலி ஆப்போசிட்டில் மாந்தோட்டத்து இருந்து இந்த மீன் குழம்பை சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு இல்லை செஞ்சு தர சொன்னாலும் நாங்கள் இது மாதிரி செஞ்சு தரோம், வந்து சாப்பிடலாம், வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. பாருங்க, நீங்கள் செஞ்சு பாருங்க சொல்கிறாங்க. ஈரோடு கிராஸ் பண்ணி எடுத்து போகிறீங்கன்னா நம்ம கடை இருக்கு, வந்து சாப்பிட்டு பாங்க சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ பார்சல் சொல்கிறாங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டிமா.
தேங்க்யூங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.